இப்ப நல்லா இருக்குதா? நல்லா இருக்கிறாங்களா? கருப்பசாமி, என்னோட தாயின் உயிர் அந்த இடத்துல இருக்கு சாமி. என்னோட தாயின் உயிர் அந்த இடத்துல இருக்கு சாமி. அப்படின்னா செய்வன குளாறுனால எப்ப ஏதாவது தெரியல சாமி. அப்படிங்கும் போது ஒன்றும் புரியல. தான் வந்து வெகுளித்தனமா நம்ம எல்லாரும் சொல்றதையும் நம்பிடுவோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது உன் வீட்டில் வந்து சில வந்து யாரும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க, பசங்க இது பண்ண மாட்டாங்க, வீட்டுக்காரும் இதா இருப்பாங்க, பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா? இதெல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டாடணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப அதை செய்யறதுக்கு உண்டான வழிமுறை நம்ம கிட்ட இல்லை. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நகையை அடமானம் வச்சுதான் அதை செய்யணும் இல்லையா? நகையை அடமானம் வச்சுதான் செய்யணும். அதை செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயம் நான் உங்ககிட்ட சொல்லலை. நம்மளும் 2-3 தடவை போனோம். அதை நமக்கு அதுக்கு உண்டான பணத்தை பெரட்ட முடியல. என் மேல பாரத்தை போட்டு நகையை அடகு வச்சாச்சு, இது பண்ணியாச்சு. ஆனா போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரச்சனை ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட்ல என்னாச்சு, நமக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. யாருக்கு? உனக்கு நெஞ்சு வலி இருந்துச்சா? நெஞ்சு வலி இருந்த பிற்பாடு என்ன பண்ண? நீ ஒண்ணும் பண்ணல. இவன் என்ன பண்ணான்னு சொல்லணும்ல? என்ன பண்ண? அதுக்கு முன்னால என்னாச்சு, இதை செஞ்சனால தான் நமக்கு ரிப்பீட் ஆயிடுச்சாட்டுக்குது. ஐயோ ஐயோ அம்மாவை விட்டுருவோமோ அத சொல்றா. நான் என்னைக்குமே வந்து இது பண்ணி உனக்கு ரெடி பண்ணி கொடுத்து நான் உங்க வாழை வச்சு கொடுக்கறது ஃபெயிலர் ஆகும் இல்லையா? நீ அந்த காசை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, புரியுதா? நான் எல்லாத்துக்கும் வாக்குல சொல்லுவேன் இல்லையா? 100 ரூபா காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு, புரியுதா? மத்த இது போல இல்ல, புரியுதா? இப்ப நல்லா இருக்குதா? நல்லா இருக்கிறாங்களா? ரைட்டு. வேற என்ன வேணும்? இன்னைக்கு என்ன கேக்குறீங்களோ நான் சந்தோஷமா இருக்கிறனால எல்லாம் கொடுக்கப்படும் சொல்லி கருப்பசாமி உத்தரவுப்படும். என்னப்பா வீடு கட்டணுமா? கட்டிடலாம். அடுத்த வருடம் வீடு கட்டிட்டு வந்து வாக்குல கூப்பிடுறேன். ரியல் எஸ்டேட் இந்த வருஷம் நான் சொல்லலை, பொது வாக்குல சொல்லலை இல்லையா? கொஞ்சம் மப்பு ஓவராகி போச்சு. சொல்லிடணும்ல, கொஞ்சம் லோடு அதிகமாகி. ரியல் எஸ்டேட் இந்த வருடம் வந்து டல்லு ஒன்று தான். ரியல் எஸ்டேட்ல கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் உனக்கு தூக்கி விடுறேன், ஓரளவு நான் தூக்கி விடுறேன்.